ஐசிசி ஒருநாள் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில தென்னாப்பிரிக்காவை 52 ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தின இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி இந்தியாவின் முதல் உலகக்கோப்பையை வென்று வரலாறு படைச்சிருக்காங்க. டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பந்து வீச்ச தேர்வு பண்ணாங்க. இந்தியா 7 விக்கெட்டுகள் இழந்த நிலையில 298 ரன்கள் குவிச்சாங்க. 87 ரன்கள் அடிச்சதோட பந்து வீச்சுல 2 முக்கிய விக்கெட்டுகளை எடுத்த இந்திய அணியின் ஷெஃபாலி வர்மா ஆட்ட நாயகி விருதை வென்றாங்க. 5 விக்கெட்டுகளை வீழ்த்தின தீப்தி சர்மா தொடர் நாயகி விருதை வென்றாங்க. இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இந்திய மகளிர் கிரிக்கெட்டுக்காக தங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்ச 2 ஜாம்பவான்களான மித்தாலி ராஜ் மற்றும் ஜுலைன் கோஸ்வாமி ஆகியோருடைய கனவை நிறைவேற்றியிருக்கு. இவங்க 2 பேருமே இந்திய அணிக்காக 2 தசாப்தங்களுக்கும் மேலா கிரிக்கெட் ஆடியிருக்காங்க. உலக கோப்பையை வெல்லற கனவோட இவங்க ஓய்வு பெற்றாங்க. 2017 உலக கோப்பையில இறுதி போட்டி வரை போய் கோப்பையை வெல்ல முடியாம போச்சு. இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தையும் பிரபலத்தையும் இது வாங்கி தந்தது. அந்த பாதை அமைச்சு கொடுத்ததுல மித்தாலி ராஜுடைய தலைமை பண்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்திய மகளிர் கிரிக்கெட்டை பல ஆண்டு காலமா அவங்க தோள்ல சுமந்து அடுத்த தலைமுறையினருக்காக ஒரு வலிமையான அடித்தளத்தை இவங்க அமைச்சு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இளம் தலைமுறை பெண்களால இந்த கோப்பை கனவு நிறைவேறியதை கண்டு மித்தாலியும் ஜுலைனும் உணர்ச்சி வசப்பட்டு பெருமிதத்தோட காணப்பட்டாங்க. இந்த சாதனைக்காக இந்திய அணிக்கு முந்தைய பரிசை விட அதிகமா 37.3 கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டிருக்கு. இது மகளிர் கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்கு மாபெரும் ஊக்கத்தை அளிச்சிருக்கு. இப்படி எல்லா துறைகள்லயும் அடிச்சு ஆடுற நம்ம பெண்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.